బలపరీక్షపై చర్చ సందర్భంగా తమిళనాడు శాసనసభలో గందరగోళం నెలకొంది. సీఎం విజయ్పై అన్నా డీఎంకే అధినేత మాజీ సీఎం పళనిస్వామి తీవ్ర ఆరోపణలు చేశారు. తమ ఎమ్మెల్యేలకు ఆయన డబ్బులు ఆఫర్ చేశారని ఆరోపించారు. బలపరీక్షకు ముందు తమ పార్టీ ఎమ్మెల్యేలను సీఎం కలవడం సమంజసం కాదని పేర్కొన్నారు. అన్నా డీఎంకే పార్టీ ఐక్యంగానే ఉందని, తమ ఎమ్మెల్యేలంతా విజయ్కు వ్యతిరేకంగా ఓటేస్తారని పళనిస్వామి తెలిపారు. கருத்துக்களை அங்கே தெரிவித்தீர்கள். ஆனால் இன்றைய தினம் அவர்கள் தாங்கள் சொன்ன அந்த கருத்துக்கள், அந்த மரபுகள் கடைபிடிக்கவில்லை. அதை கடைபிடிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஏன்னா தாங்கள் சொன்ன கருத்து தான், நான் சொல்லலை. அதோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசின் தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்க, அதை வழிமொழிகிறேன் என்று சொல்லுவதுதான் காலங்காலமாக கடைபிடித்து வந்த இந்த சட்டமன்றத்தினுடைய மரபு. இதை மானிய கோரிக்கையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வாக்குகளை நாங்கள் சேகரித்தோம். அதன் அடிப்படையில் தான் 47 பேர் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு 47 பேர் வெற்றி பெற்றது இரட்டலை சின்னத்திலே நின்று நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். 47 பேர் சட்டமன்ற உறுப்பினர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நிறுவார்கள் என்ற அடிப்படையில் தான் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள்.